நாம இப்போ நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கோதனூர் பேராட்சி மற்றும் விளவூர் பேராட்சி இது இரண்டும் இணையக்கூடிய இடம். இந்த இடம் பாத்தீங்கன்னா சரல்விளை மற்றும் ஈத்தவிளை இந்த ரெண்டு பகுதிக்கு இடைப்பட்ட இடம் வள்ளியாற்றின் கரை மற்றும் உடைப்பு குளம் அதனுடைய கரை. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் அமைந்துள்ளது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சிஎஸ்ஐ தேவாலயம் அமைந்துள்ளது. இதுக்கு இடைப்பட்ட பகுதி. இந்த பகுதியில பல ஊர்களில் உள்ள கழிவுகளை, மருத்துவ கழிவு, கோழி கழிவு, இறைச்சி கழிவு, நெகிழி குப்பைகள், வீடுகளில் இருந்து வெளியேற்றக்கூடிய கழிவுகள், இந்த கழிவுகள் அத்தனையும் கொண்டு இங்க வந்து கொட்டுறாங்க. அதே போல கட்டிடங்கள் இடிக்கக்கூடிய இடத்திலிருந்து வரக்கூடிய கழிவுகள், கண்ணாடி துண்டுகள், குப்பி துண்டுகள் அத்தனையும் இங்க கொண்டு போடுறாங்க. போட்டு அப்படியே எரியூட்டிட்டு போயிடுறாங்க. தொடர்ச்சியா இந்த பகுதியிலே கடக்கக்கூடிய மக்கள் இந்த நச்சு வாயு, வெளிவரக்கூடிய நச்சு வாயுவால் சுவாசமுட்டு பல்வேறு விதமான கோளாறுகள், சுவாச கோளாறுகளால் பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கு பக்கத்தில் கூடிய வீடுகள் கூட அங்கு வசிக்க முடியாத ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. இது குறித்து ஏற்கனவே நாம் வந்து மாவட்ட நிர்வாகம் முதல் உள்ளாட்சி நிர்வாகத்திற்கு தகவல் கொடுத்துள்ளோம். இருந்த பிறகும் இதை முறையாக அகற்றுவதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு செய்யவில்லை. இதை உடனடியாக செய்ய வேண்டும். 4 நாட்களாக இங்க வந்து மருத்துவ கழிவுகள், கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள்ல எரியூட்டிட்டு போயிருக்காங்க. அது எரிஞ்சிட்டு இருக்கு. அதே போல பக்கத்தில் அழகாக மரங்கள் நட்டு வளர்க்கப்பட்டு உள்ளது. அந்த மரங்களின் பக்கத்தில் போட்டு இதை எரியூட்டுறதுனால் மரம் வந்து பட்டு போகுது. பாருங்க, ஒரு மரம் வந்து பட்டு நிக்கிறது பாருங்க. இது மரத்தை கூட எரியூட்டி போறாங்க. இவங்க மனிதர்களா இல்லையான்னு கூட தெரியல பாத்துங்க. எனவே இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை.